இனிமே சென்னையில பஸ்ல போறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஏன் டிக்கெட் எடுக்க தேவையில்லை அப்படின்னா, நம்ம இனிமே கண்டக்டர்கிட்ட போயிட்டு டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஈஸியா நம்ம எங்க போகணுமோ நம்ம அந்த ஆப்லயே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட நேம் தானே கேட்குறீங்க. அந்த ஆப்போட நேம் வந்து சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப். அந்த ஆப்பில் பஸ்ஸில் மட்டும்தான் போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதில் ஆட்டோ இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, லோக்கல் ட்ரெயின் இருக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் எப்படி போகணும்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ பஸ்ஸில் போகணும். இப்போ நான் இங்கேருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னா, கோயம்பேடு நம்ம அந்த என்ன லொக்கேஷன் கொடுத்துட்டோமோ அந்த லொக்கேஷனுக்கு என்னென்ன பஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த டைம்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத ஃபுல்லாக நமக்கு காமிச்சிடும். எவ்வளோ பஸ் ஃபேர் முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ணிடும், அந்த ஆப்பே காமிச்சிடும். அதில் நமக்கு ஓகேன்னா அந்த பஸ்ஸில் போகலாம். அதுதான் சொன்னேன் முன்ன சொன்ன மாதிரி. அதுக்கு போய் நம்ம கண்டக்டர் போயிட்டு இந்த ஏரியாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்பில் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்கு உள்ளே ஏறினதுக்கப்புறம் அங்கே ஒரு QR கோடு எல்லா பஸ்லேயுமே இருக்கும். அந்த QR கோடில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, பஸ்ஸில் போயாச்சு, வேறு என்னெல்லாம் இந்த ஆப்பில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோலையும் போகலாம். ஆட்டோவில் போனாலும் இந்த ஆப்பை நம்ம புக் பண்ணிட்டோன்னா உடனே ஆட்டோ வந்துடும். ஆட்டோவில் போனால் முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். மெட்ரோ ட்ரெயினுக்கு தனியாக அவன் ஆப் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப்லாம் அந்த எப்படிலாம் போகணுங்கிறதுக்கு அல்லது டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருந்துச்சு. இப்போ அதுவும் சிம்பிளிஃபையாக இந்த சென்னை ஒன் ஆப்புங்கிறது நமக்கு சிம்பிளை பண்ணி தரது. அதுவும் லோக்கல் ட்ரெயினில் போகணுன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, போயிட்டு லைனில் க்யூவில் நிற்கணும். ஆனால் இந்த ஆப்லேயே நம்ம எங்கே போகணுமோ அதை நம்ம புக் பண்ணிட்டோன்னா நமக்கு டிக்கெட் நாங்கள் போய் டிக்கெட் கவுண்டரில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு தனி ஒரு ஆப்பும் தேவையில்லை. இப்படி பஸ்ஸு, ட்ரெயின், ஆட்டோ, இப்படி எந்த டிரான்ஸ்போர்ட்டை போனாலும் இந்த சென்னை ஒன் ஆப்பு போதும் உங்களை ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வைக்கும். அதை நீங்கள் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணலாம். நீங்கள் வந்து எப்போ தேவை அல்லது எந்த டைமிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ண, அந்த பஸ் இவ்வளோ நேரம் வரும் அல்லது வந்து இதுதான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.